ஒன்றிணைவு உயிர் உள்ளவரை நடக்காது ஒரு பிரிவு கண்ட நாள் முதல் தொடரும் புது உறவு எனும் தொடரும் முடிவில்லா கதை நட்பு இரவில் தோன்றும் நிலவும் அல்ல பகலில் உதிக்கும் சூரியன் அல்ல அன்றும் என்றும் என்றும் நீங்க நிலைவு நிலைத்திருக்கும் மனமொழி நம் நட்பு நட்புக்கு ஒரு இலக்கணம் நாம் என்ற தலைக்கணம் என்றும் மும்பில் இருக்குது யாரு தடுப்பது நண்பா உனக்கு என்றும் எந்த வந்த நம் அளவில்லை முடிவில்லை விளையாடு தினம் மச்சி நம்ம சம ஃப்ரெண்ட்லெஸ் ஆஃப் த நியூட்டன் மச்சி நம்ம சம ஃப்ரெண்ட்லெஸ் ஆஃப் த நியூட்டன் நம்பர கணிதிரித்த சிறகு நீ நண்பேண்டம் மற்றதெல்லாம் பிறகு கவலை கண்ணிக்காத துன்பம் என்றும் கண்டதில்லை உன்னை போலி நட்பை இழக்க விரும்பியதில்லை நீ அந்த பக்கம் உள்ள வரைக்கும் என் நம்பிக்கையின் மேலே 100 படி நிற்கும் மச்சி வார்த்தையை ஒரு நாம தாம் வேறு யாரு உரிமை கொண்டு குருவு உலகம் போற்றும் உணவு உயிர் போகும் நேரம் கூட உதவிட்டு உள்ளம் தான் உண்மை நட்புடான் நட்புடான் நண்பா விளையாட்டு இது விளையாட்டு விளையாடி நீ விளையாடி விளையாட்டு இது விளையாட்டு விளையாடி நீ விளையாடி விளையாடி இது விளையாட்டு விளையாடி நீ விளையாடி விளையாட்டு இது விளையாட்டு விளையாடி நீ விளையாடி விளையாடி இது விளையாட்டு விளையாடி நீ விளையாடி விளையாட்டு இது விளையாட்டு விளையாடி நீ விளையாடி விளையாட்டு இது விளையாட்டு விளையாடி நீ விளையாடி விளையாட்டு இது விளையாட்டு விளையாடி நீ விளையாடி கோபுரத்தை பின்னால் வச்சுட்டு முன்னால் கும்பிட்டு வர்றாங்க. இவரா நம்ம தாசன். தாசன் இவரை பற்றி சொல்றதுக்கு இவ்வளோதான் இருக்கு. இவன் திருந்தவே இல்லை. சின்னலேருந்தே இந்த டிவி கேம் விளையாடிக்கொண்டே இருக்காங்க. ஏப்பா விளையாட போதும்பா, திரும்பப்பா. இவராம் விஷ்ணு, நம்மளோட விஷ்ணுவர்த்தன். இவர் காட்டுற பந்தாடம் பார்த்துட்டு இவரை பெரிய தோனியோ இல்லாட்டி சச்சினோ நினைக்கிறாங்க. இவர் வரும் பவி பிரசாத். இவர் வாசிக்கிறது சூப்பராக இருக்குல்ல, ஆனால் இது இவருன்னு நம்பிடாங்க. இப்படி ஸ்பீக்கரை போட்டுட்டு படம் காட்டுறாரு. இவர் தான் நம்ம கங்காதரன். டே மச்சான் பார்த்துடா, விசு இந்த சான்ஸ்லேயே முடிச்சிடும் மச்சான். ப்ளீஸ் மச்சி, புட் பண்ணிடு மச்சி. ஏண்டா கங்கா, உங்களால் இந்த கேம்லேயே வின் பண்ண முடியல. நீங்கள்லாம் இந்த கேமில் வின் பண்ணிட்டு எழுப்புறீங்களே, அந்த கேமில் தோற்று தானே வந்தீங்க. விடு மச்சி விடு, இதெல்லாம் சகஜம். ஓகே மச்சி, அப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்.
சே மார்னிங்கில் கேரம் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் காலேஜ் இப்படியே வெட்டியா என்ன வாழ்க்கடா இது. பின்ன நாங்கள் படித்த படிப்பு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை தருவாங்க. போங்கடா நீங்களும். சாதிக்கணும்டா, ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்டா. சாதிக்கணும் வச்சு சும்மா காமெடி பண்ணிடுறேன். என்னடா ஆச்சு உங்களுக்கு? சரி ஓகே, ஏதாச்சும் சாதிக்கணும். ஆமாம் மச்சி எப்படி? பழமையாக படத்தில் காட்டுற மாதிரி தான் 4 பேரும் ஒரு பொண்ணு இப்போ 4 பேர் உஷார் பண்ணும். 4 பேர் மாமச்சி. ஆமாம், பின்ன 40 பேராடா? 4 பேர் தான் ஒரு கேர்டுக்கு பின்னால் போய் கிளாஸாக போய் உஷார் பண்ணுவோம். சூப்பர் மச்சி. இந்த டீலுக்கு நானும் ஓகே. ஓகே சூப்பர் மச்சி. ஆனால் மச்சி வழக்கம் போல் யாரும் இங்கே செய்யக்கூடாது. ஓகே அதே மாதிரி அப்பா அம்மா சேர்த்து வச்சு சுத்த காட்டி பந்தா காட்டக்கூடாது. ஆனால் நாம் எது படிச்சேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக நீங்கள் யாருமா இல்லை வச்சு சொல்லக்கூடாது. ஹாய் மச்சி. என்னடா மச்சி ஜோக்கிங்கா செய்கிறீங்க? பார்க்க என்ன மாதிரி தெரியுது? ஜோக்கிங் தான். சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ நாம் சொன்ன மாதிரியே கோயில் கிளாஸ் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு திவ்யாண்ட ஒரு பொண்ணுகிட்ட வந்து நின்றுட்டோம். ஓண்டா நாம் பார்த்ததுலே திவ்யாண்டா ரொம்ப அழகு. லவ் பண்ணா அப்படி ஒரு பொண்ணை தான் வச்சு லவ் பண்ணணும் இல்லையா? அவள் தேவதை மச்சான் எனக்கு. ஓகே, அப்போ நம்ம பிளான் பண்ணபடியே திவ்யா தான் லவ் பண்ணி உஷார் பண்ணுறோம். ஓகே, த கேம் இஸ் ஸ்டார்ட் நவ். என்ன மாதிரி? ஓகே, அப்போ நாம் 4 பேருமே சொன்ன மாதிரி திவ்யாவோட கைச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. எப்போ ப்ரப்போஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க? என்ன மச்சான் சொல்கிறா? திவ்யாவா? எப்போ உங்களோட கேட்சுவல்? நான் கதைக்கலடா. என்ன மச்சான் சொல்கிறா? என் ஃபோனை ஆன்சர் பண்ணுறாலே இல்லை. பேந்தேண்டா எனக்கு கவிக்கிறீங்க. டேய் உனக்கு தெரியாத மச்சான், 3 நாள் அங்கே கூட காய்க்கிறாள் ஃபோனில். எனக்கு கேட்குற லவ் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் இனிய பொன் நிலாவே, என் இனிய கண் நிலாவே. உங்கள் 3 பேரோடையும் கேட்குறா. அவள்லாம் ஒரு பொண்ணாடா. டேய் திவ்யாவை போயிட்டு தப்பாக காய்க்காதா? நேற்று வந்தவளுக்கு என்ன வருகிறீங்க? போங்கடா. டேய்
என்ன கங்காவுக்கு நடந்துச்சு? அதான்டா எனக்கும் தெரியல. கங்கா இப்படி பண்ண யாருக்குடா மனசு வந்திருக்கு? ஒன்றுமே எனக்கு புரியலடா. இல்லாமல் குழப்பமாக இருக்கு. 2 நாளும் ஆயிட்டு கங்கா பொடியை பார்க்க பிடிக்கலடா. யார் அப்படி பண்ணியிருப்பாங்க? பவிர ஃபோன் ஏன் ஆஃப் இருந்துச்சு? அதான்டா எனக்கும் தெரியல. 2 நாள் அவனோட ஃபோன் வேறு ஆஃபில் இருக்கு. என்ன நடந்ததுன்னு தெரியல. நீ பவி எங்கேயும் மீட் பண்ணிக்கணும் நீயா? இல்லை மச்சான், அவனை 2 நாளாக காணவும் இல்லைடா, ஃபோனும் பண்ணல. சரி வா அவனோட வீட்டு போய் பார்ப்போம். என்ன மச்சான் ஆச்சு கங்காக்கு? இப்போ வாடாங்கடா ஞாபகம் வந்தது. இப்போ அங்கங்கா பற்றி விசாரிக்கிறா. செத்து 2 நாள் ஆச்சுடா. என்ன ஆச்சு? எங்கே போகணும் நீ? மாமாட ஃபியூனரல்ரா, அப்படியே ஊருக்கு போக வேண்டி வந்துட்டு. அப்போ ஏன்டா ஃபோன் ஆஃப் ஆயிருந்தது? 2 நாள் அங்கடா போனி? எனக்கே தெரியா மச்சான் என்ன செய்யலான்ட்டு. அந்த கவலை வேற. இப்படியா சாப்பிட்டு சொல்லுங்க. நீ ஏறா பைக்கு. நில்லுங்கடா, நான் சொல்கிறத கேளுங்கடா. நில்லுங்கடா. டேய் டேய் டேய், நான் சொல்கிறத கேளுங்கடா. நீ ஏறா. நான் சொல்கிறத கேளுங்க. டேய் மச்சான், தாசன் செத்துட்டான்டா. நீ உடனே பாளையத்தை செஞ்சுக்கோ. விசுடி, நீ எங்கே நிற்கிற? நீ உடனே நாங்கள் ஜொக்கிங் சைடு எடுத்துக்குவா. இந்த ஃபோனில் இருக்கிறவன் தான் உங்கள் ஃப்ரெண்ட் தாசனை கொண்டவன். யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஹாய்டா. தாசன் அப்புறா செத்தான். அதான்டா எனக்கும் தெரியல. தாசன் கங்கா என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாமல் இருக்கடா. பாப்பா பிடிச்சிடுவாங்கடா. இதுக்கு என்னடா சொல்கிறா? நான் இல்லைடா. தாசன் எனக்கு தான்டா ஃப்ரெண்ட். லூஸ் மாதிரி கேச்சிட்டு இருக்கா. நான் இல்லைடா. அது நடிக்காதடா. நீ தானே கங்காயம் கொண்ட. நீ நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியுது இல்லடா. அவங்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டா, உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா. போடா. ஓகே, உன்னை நம்ப வைக்கிறது வேற ஒரு காரணம் தெரியல. நீ என்ன நம்பணுமெண்டா. நாளைக்கு என்னோட ஈவினிங் வெளியே வாங்க. உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் இல்லாட்டி நிரூபிக்கிறேன். ஏண்டா என்னையும் கொள்ளவா? உனக்கு சொன்னால் புரியுதுல்லடா. எவ்வளோ சொன்னாலும் புரியுதுல்லடா. நீ நாளைக்கு வா, உன்னை ஆதாரத்தோட புரிய வைக்கிறேன். போதுமா? உன்னை நம்பி எங்களோட நட்புக்காக தான் வார். ஓகேடா, நீ வா. ஹலோ திவ்யா. கொஞ்ச நாள் என்னோட காய்கறிங்க இல்லை, என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது உங்களுக்கு? இங்கே பாருங்க விஷ்ணு, எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இப்போ உங்களை பார்த்தாலே பிடிக்குதில்ல. உங்கள் பிஹேவியர் கூட எனக்கு பிடிக்கல. தாசன் இல்லை கங்காவை தான் ப்ரப்போஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன். அவங்க 2 பேருமா? ம், திவ்யா எனக்கு லூஸா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் விஷ்ணு, லீவ் திவ்யா புரிஞ்சுக்கோ. திவ்யா பாய் திவ்யா பாய். திவ்யா
அப்புறம் கங்கா திவ்யாவோட செம்ம டச் போல் ஜஸ்டேயோட மீட் பண்ணா போல இருக்கு. ஆமாண்டா, நேற்று தான் அவளோட பீச்சுக்கு போனான்டா. செமையாக இருந்தாடா, முடியலடா. சரி மச்சி, வைக்கப்படாது. இப்போ என்னோட கேட்குறா இல்லைடா, மீட் பண்ணுறாலும் இல்லைடா, நீ மீட் பண்ணுறேன்னு சொல்கிறா. சரா ஏனோ தெரியாடா, அவளை என்னோட கைக்க விட்டுறாள்டா. இன்னும் கொஞ்சம் நினச்சி பற்றியடா. உனக்கு செட்டாக தெரியும் மச்சி. யாரடா சொல்கிறா? உன்னைத்தான். ஏன்னா சம்மந்தம் இல்லை சேர்ச்சியை கூப்பிடு. எப்படிடா கங்கா செத்தானு தெரியல. போலீஸ் தேடுறாங்க மச்சி, எப்படியாச்சும் பிடிச்சிருவாங்களா? பிடிச்சிருவாங்கன்ற அதை விடு மச்சான். திவ்யா அவனோட க்ளோஸ் ஆகிட்டால் போல இருக்கு. நேற்று தான் மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணான். சும்மா தெரியாதாடா, ஒரே பைக்கில் வேற ஒன்றா போயிட்டுண்டா. இதைத்தாண்டா கங்காவும் சொன்னான்.
ஏன்டா என்ன இங்கே வர சொன்னி? உன் ஃபோனை என்கிட்ட தா. நீ தானே அவங்கள கொண்ட நீ. என்னடா சொல்கிற? என் ஃப்ரெண்ட்ஸை நானே எப்படி கொள்வேன்? பொய் சொல்லாதா? நீ தான் அவங்கள கொண்ட நீ. நான் ஃபோட்டோ பார்த்தேன். ஆமாம், நான் தான் கொண்டேன். என்னடா பண்ணுவேன் இப்போ? எங்களோட ஃப்ரெண்ட்ஸையே கொண்டுட்டீங்களா பாவி? லைஃப் இஸ் அ கேம். இதில் நான் தான் அப்பயும் ஜெயிக்கணும். நான் மட்டும்தான் அப்பயும் வின் பண்ணணும். உன்னை இப்பயே போலீஸ்ட்டு பிடிச்சி கொடுக்குறான்டா. ஓடி பிடிச்சி விளையாட நேரம். The game is ends now. Goodbye, my dear friend. கடைசியில் விஷ்ணுக்கு அவன் ரியல் லைஃபே டிவி கேம் ஆகிட்டு. இது ஒன்றும் கற்பனை கதையோ இல்லை உண்மைக்கு புறமான கதையோ இல்லை. 2012 அமெரிக்காவையே சோகத்தில் மூழ்க செய்தது ஒரு டிவி கேமால். ஆமாங்க, 19 வயசு பையன் ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போய் 20 சின்ன குழந்தைகளையும் 6 பெரியவங்களையும் சுட்டு கொண்டான். அவங்க அம்மாவையும் கொண்டுட்டு கடைசியில் அவனும் சூசைட் பண்ணிட்டான். இதுக்கு முழு காரணம் டிவி கேம்ஸ் தான். அவன் சுட்ட எல்லாமே அவனுக்கு டிவி கேம் விளையாடுற மாதிரி தான். சின்ன பசங்க என்ன கேம்ஸ் விளையாடுறாங்கன்னு பேரண்ட்ஸ் கவனிக்காம விட அவங்க வன்முறை விளையாடியே கடைசியில் அவங்களுக்கு எல்லாமே வன்முறையாகுது. பேரண்ட்ஸ், உங்கள் பசங்க உங்களோட பொறுப்பு. நீங்களே தான் அவங்க உலகம்.